வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் மினி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ சுகர் ஸ்டிக் ரெசிபி தான் வந்து செய்ய போகிறோம். இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஈவனாக வந்து குக்கும் ஆகும், நமக்கு கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். எதுக்காகனா சோக் பண்ணி வைக்கிறதுக்காக. இது மாதிரி ஒரு 5 to 10 minutes சோக் பண்ணி வைக்கும்போது அதில் இருக்க ஸ்டார்ச்லாம் வந்து ரிமூவ் ஆகும். தேவையான அளவுக்கு வந்து நம்ம சால்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க ஒரு 5 to 10 minutesக்கு. பவுலில் இருக்கிறதெல்லாம் எடுத்து நல்லா வந்து தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். சுகர் சிரப் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் வாட்டர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் சுகரும் எடுத்துக்கலாம். சுகர் சிரப் வந்து ஓவராக குக் ஆகக்கூடாது. உங்களுக்கு குக் ஆனால் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கணும். அவ்வளோதான். அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து மெல்ட் பண்ணால் போதும். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோவில் சுகர் சிரப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் ஈவனாக சுகர் வந்து கோட் ஆகும். 1 ஹவருக்கு அப்புறம் பாருங்கள், சுகர்லாம் நல்லா ட்ரையாக இருக்கும். உங்களுக்கு எடுத்து சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படியே ஃப்ரை பண்ணி கூட நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் சுகர் வேணும் தேவைன்றவங்க சுகர் சிரப் பண்ணி அதோட ஆட் பண்ணியும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.